ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு buds2bloom. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எதை பார்த்தீங்கன்னா, அழுக்கு துணி. இது நம்ம பாத்ரூமில் மெயினாக அழுக்கு துணி போடுற பழக்கம் இருக்கிறவங்களா இருந்தால் கட்டாயம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா அதை பற்றின நிறைய டிப்ஸ்லாம் நான் சொல்கிறேன். ஏன்னா பாத்ரூமில் நம்ம அழுக்கு துணி தொடர்ந்து கழட்டி வச்சுட்ருப்போம். சில நேரத்தில் நம்ம இன்ஸ்கர்ட்டோ இன்னர்வர்ஸ் ஏதாவது போட்டிருக்கதோ அப்படியே ஈரத்தோடு இருக்கும். ஆல்ரெடி நமக்கு வேர்வை வாடெல்லாம் நிறைய இருக்கும், வேர்வெல்லாம் வந்திருக்கும். அது நம்ம ட்ரெஸ்ஸில் தான் இருக்கும். இதுலேயே தொடர்ந்து கிருமி இருக்கும். நிறைய பசங்களாக இருக்கட்டும், நம்ம ப்ரஷ் க்ளோஸ் பண்ணாமல் கூட வச்சுருப்போம். என்னதான் நம்ம கழுவிட்டு ப்ரஷ் பண்ணாலுமே க்ளோஸ் பண்ணாமல் இருக்கும். சோப்பு உங்களுக்கு க்ளோஸ் பண்ணாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறப்ப நமக்கு அந்த அழுக்கு துணியிலேருந்து ஈஸியாக இதுக்கும் நமக்கு கிருமிகள் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எப்பயுமே வீட்டில் ஒரு டெம்பரவரிக்கு வெளியில் ஒரு கொடி கட்டி வச்சுக்கோங்க. ஏதாவது அந்த இடத்துல நம்மளோட அழுக்கு துணியெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு அதை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அழுக்கு கூடையில் போடுங்க. இந்த ஓட்டையாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அழுக்கு கூட சூஸ் பண்ணிங்கன்னா வீட்டில் அழுக்கு துணியோட அந்த வாடையே இருக்காது. இன்னொரு டிப்ஸும் இருக்குது. வாஷிங் மிஷினில் எப்பயுமே நமக்கு ட்ரை பண்ணுற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு நீங்கள் அழுக்கு துணியை போட்டுட்டு லைட்டாக ட்ரை பண்ணி அப்படியே காய வச்சுட்டு கூட நம்ம நமக்கு லேட் ஆகும், இப்போ தான் நமக்கு துவைக்க கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த அழுக்கு துணியால் தான் வீட்டில் தேவையில்லாமல் ஸ்மெல்லே வருது. அதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் இப்போ இருக்க எல்லாருமே ஃபேப்ரிக் கண்டிஷனர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ட்ரெஸ்ஸுக்கு கம்ஃபர்ட்டோ சம்திங் ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு இந்த சீசனுக்கு தேவையில்லாத ஸ்மெல்லு ட்ரெஸ்ஸில் வராமல் உங்களுக்கு தான் இருக்கும். அதே மாதிரி கொடியெலாம் பார்த்தீங்கன்னா வெளியில் வாசலில் நம்ம கட்டுறதோட வீட்டில் ஒரு 2-3 கொடி உள்ளே கட்டி வச்சுக்குவோம். இப்போதைக்கு எமர்ஜென்சிக்கு தொடர்ந்து இருந்தால் நிறைய பேருக்கு பிடிக்காது. அதே மாதிரி துணி துவைக்கிறது நான் என்ன பண்ணிடுவேன்னா நைட்டே துவைச்சிடுவேன். துவைச்சி மிஷினில் அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டுருவேன். அது அப்படியே காத்தோட்டத்திலே இருக்கும். காலையில் என்ன பண்ணுவேன்னா காலைல ஒரு 1 hour எப்படியும் வெயில் அடிக்காமல் இருக்காது, அந்த வெயிலில் காய வச்சு எடுத்துக்குவேன். இந்த மாதிரி நீங்கள் துணியை முன்னாடியே நைட்டே துவைச்சி இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, ரொம்ப நேரம் வெயிலில் காய வைக்கிறதுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். டென்ஷனே ஆக தேவையில்ல. காலைல இருந்துச்சு ஐயோ துவைக்கணுமே அந்த மாதிரி இல்லாமல் ஷிஃப்ட்டாக நீங்கள் இந்த மாதிரி கிட்ஸோடது, வீட்டில் பெரியவங்களோடது, நம்மளோடது, அந்த மாதிரி ஷிஃப்ட்டாக துவைச்சோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் டெம்பரவரியாக வீட்டில் கொடி மட்டும் கட்டிட்டு ட்ரெஸ்ஸை தனித்தனியாக நல்லா டிஸ்டன்ஸ் விட்டு தனித்தனியாக நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான கிருமியும் வராது. வீட்டில் தேவையில்லாத ஸ்மெல்லாம் அடிக்காது. அதுக்காக தான் சொல்கிறேன். இதெல்லாம் நான் ப்ராக்டிக்கலாக பண்ணி கற்றுக்கிட்டது தான். நான் சொன்ன அந்த அழுக்கூடை மட்டும் மறந்துடாதீங்க. க்ளோஸ் பண்ணியிருக்க மாதிரி அழுக்கூடையில் எப்பயுமே ஈரமான துணி போட்டிங்கன்னா திரும்ப கிருமிகள் தான் அதிகமாகும். அதனால வாடை தான் வீட்டில் அடிக்கும். ஸோ அதான் அவாய்ட் பண்ணணும்னா நீங்கள் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அழுக்கூடைக்குள்ளே போடுங்க. அழுக்கூடைக்குள்ளே அது கெப்பாசிட்டியை மீறி திணிச்சு வைக்காமல் லைட்டாக அழுக்கூடை எவ்வளோக்கு தாங்குமோ அந்த அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே அதில் அதிகமாக போட்டு திணிச்சு வைக்க வேண்டாம். இந்த டைமுக்கு இன்னர் வேர்ஸ் புதுசாக ஒரு எக்ஸ்ட்ரா, இப்போ நான் ஒரு 5-6 இன்னர் இருக்குன்னா இன்னும் 2-3 பேர் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மெயினாக இன்னர் வேர்ஸ் தான் நமக்கு அதிகமாக தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ டெய்லி நம்ம இன்னர் வேர் சேஞ்ச் பண்ணிடணும். இப்போது காய வைக்காமல் நம்ம திரும்ப அந்த லைட்டான ஈரத்தோட அப்படிலாம் இன்னர் வேர் போடக்கூடாது. ஓரளவுக்கு ஃபுல்லாக காஞ்சிருக்கணும். அது மாதிரி போடுறதா நமக்கு ஸ்கின் அலர்ஜிலாம் வராமல் இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட கூடிய சீக்கிரத்தில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய சட்னி ரெசிபிஸ்லாம் இருக்குது. ஸோ பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். Thank you.